ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா கன்னியாகுமரியில இருக்கோங்க. கன்னியாகுமரி வந்தா நீங்க ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபுட்டுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். ஏன்னா கன்னியாகுமரிக்கு இந்தியாவில இருந்து எல்லா மூலையில இருந்தும் வராங்க, தமிழ்நாட்டில இருந்து எல்லா மூலையில இருந்தும் வராங்க. ஸோ இங்க வந்துட்டு ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஃபுட்டுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற அகாமடேஷன் அண்ட் ஃபுட் ஆப்ஷன்ஸ் பத்தின வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இப்ப நாம கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போட்டிங் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்குற இடத்துக்கு முன்னாடி இருக்கோங்க. இங்க பாருங்க, பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் லிமிடெட்னு இருக்கா. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஃபுட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஏரியா. வர்ற வழியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டாய்லெட், பாத்ரூம், லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ நீங்க ஸ்டே பண்ணல, வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு திரிவேணி சங்கமம் பார்த்துட்டு கோவில் போயிட்டு விவேகானந்தர் பாறை பார்த்துட்டு அன்னைக்கே கிளம்புறீங்க, உங்களுக்கு ஸ்டே பண்ண வேண்டாம்னா இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு போலாங்க ஒரே நாள்ல. இல்ல ஸ்டே பண்ணணும்னா உங்களுக்கு இங்க போட்டிங் கார்பரேஷன் எல்லாம் இருக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ஹோட்டல் சமுத்ரா, ஜோதி லாட்ஜ்னு இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போட்டிங் போற இடம் இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சைடு வந்து கோவில் போற இடம், நம்ம கன்னியாகுமரி அம்மன் கோவில் போற இடம், பகவதி அம்மன் கோவில் போற வழி. ஸோ அந்த வழியிலயும் உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஓகேவா, இங்க நிறைய ஷாப்பிங்கும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து ஷாப்பிங்கு, ஃபுட்டு, போட்டிங் போறதுக்கான ஃபீசிபிலிட்டி எல்லாமே வந்து இந்த பக்கம் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம விவேகானந்தா ராக் போற வழியில இருந்து மேல வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து திரிவேணி சங்கமத்துக்கு போற ரூட். ஓகேவா, ஸோ இங்க சூப்பரா ஒரு ஃபவுண்டைன் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்ட் போற வழிங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஈவினிங் டைம்ல ஃபுல்லா சூப்பரா ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சு. இது வந்து எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்திலேயே இருக்கும். ஸோ நீங்க பஸ்ல இருந்து இறங்கி அழகா பக்கத்திலேயே ரூம்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். இல்ல சேம் டேல சுத்தி பாக்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாம் காமிச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சிடிசி டிப்போ பார்த்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த சைடு இருக்கு. டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரவுண்டானால இருந்து கொஞ்சம் உள்ள போகணும். பட் இந்த வழியில தான் போகும், நீங்க டிப்போ வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போற ரூட்டுங்க. இங்க பாருங்க, இது வந்து திரிவேணி சங்கமம் போற ரூட்டு. லைட்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அதுதான் எண்டு, திரிவேணி சங்கமம் எண்ட் பாயிண்ட். ஸோ அங்க ஹோட்டல்ஸ் இருக்காது, அங்க வந்து ஃபுல்லா டூரிஸ்ட் ஷாப்பிங் ஏரியாஸ் தான். ஸோ இங்க நீங்க உள்ள வந்தீங்கன்னா இது வந்து எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற ரூட்டு. இந்த வழியில உங்களுக்கு எக்கச்சக்க ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் போற வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா லாட்ஜஸ் தான். ஸ்டேக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இங்க கொட்டி கிடக்கும். அதே மாதிரி ஃபுட்டுக்கும் வந்து போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் நிறைய இருக்கும். ரோட் சைடு வந்து இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். க்ளோத்ஸு, சுவனீர்ஸு இதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, திரிவேணி சங்கமத்துல குளிக்கணும்னா உங்களுக்கு டவல்ஸு, சேஞ்ச் ஓவர் க்ளோத்ஸு எல்லாமே இங்க வாங்கிக்கலாம். நீங்க மறந்துட்டு வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஹப்னே சொல்லலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஹோட்டல்ஸ் தாங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்றதுக்கும் இங்க நிறைய பிளேசஸ் இருக்கும். இங்க பாருங்க, ஹோட்டல் சிவாஸ் ரெசிடென்சி, இது பார் அட்டாச்சு, இது கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டலு. அது போக பாத்தீங்கன்னா ஆப்பிள் ரெஸ்டாரண்ட்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கன்னியாகுமரி வந்தா உங்களுக்கு அமேசிங்கா இருக்குங்க. ஹோட்டல் சி வியூன்னு இருக்கு.
நிறைய நார்த் இந்தியன் மக்கள் எல்லாம் வந்து கரெக்டா திருவேணி சங்கமத்துக்கு பக்கத்திலேயே ஸ்டே பண்ணிருக்காங்க. மும்பை தாபா எல்லாம் இருக்கு பாருங்க. சோ அது சிவி ரெஸ்டாரண்ட். அதுல இருந்து உள்ள போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல்லா ஹோட்டல்ஸ் அங்கதாங்க இருக்கும். சலூன்ல இருந்து டிராவல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கும். தோசா பாயிண்ட் இருக்கு பாருங்க. நார்த் இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும். ராஜஸ்தானி, குஜராத்தி, மராத்தி, வாட் யூ வாண்ட் யூ வில் கெட்டுங்கிற மாதிரி. ஸோ இங்கே எம்ஆர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் கிளாக் ரூம்னு வச்சிருக்காங்க. ஸோ அங்கங்க உள்ளுக்குள்ள போற ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ஹோட்டல் ஜாஸ், ஹோட்டல் சன் ராக், அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, கிளாக் ரூம், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஆஃபீஸ்லயே வந்து பேக் வைக்கிறதுக்கான கிளாக் ரூம் வச்சிருக்காங்க. வேற லெவல் இல்ல. குட்டி குட்டியா மெஸ்ஸும் இருக்குங்க. மணி மெஸ்ன்னு இருக்கு சன்னதி தெருவுல. இங்க இருக்கு பாருங்க, சன்னதி தெருவுன்னு இருக்கா. இங்க வந்து மணி மெஸ், இட்லி, தோசை, சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் சுட சுட கிடைக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கேரளால கிடைக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு அப்பம் எல்லாம் கிடைக்கும். அப்பம், அதுக்கப்புறம் புட்டு கிடைக்குமான்னு தெரியல, மற்றபடி எல்லா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்மே கிடைக்கும் உங்களுக்கு. இது பார்த்துட்டோமா, இங்க பாருங்க எவ்வளவு சங்கிக விதவிதமா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்க. ஹோட்டல் சாகர்னு இருக்கு, இங்க பாருங்களேன், வீடு மாதிரி இங்கேயே துவைச்சு காய போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இங்க ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 700ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. குட்டி ரூம் சிங்கிள் பெட்னா அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா 900ல இருந்து ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, அங்கங்க வந்து குட்டி குட்டி சந்தில இருக்கிற எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் தான். ஓகேவா, இதெல்லாம் ஃபுல்லா வந்து திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்திலேயே, எஸ்ஐடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர்ற வழியிலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோட்டல்ஸ். இங்க பாருங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு, பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு ஃபுல்லா டிராவல்ஸ் ஆபீஸ் இருக்கும். ஸோ எதுக்குமே வந்து ஒரே பணிக்கு தேவையே இல்லைங்க. இங்க பாருங்க, ஹோட்டல் சீபா பேலஸ், மாருதி ஹோட்டல், நிறைய பார் அண்ட் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் சீ ஃபேஸ், எவ்வளவு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்களா. ஸோ பட்ஜெட் ஹோட்டல்ல இருந்து பிரீமியம் ஹோட்டல்ஸ் வரைக்கும், ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. அண்ட் நீங்க போற பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஜாயின்ஸும் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு இளநீ கடை இருக்கு பாருங்க. பயங்கர வைப்ரண்டான பிளேஸுங்க நம்ம கன்னியாகுமரி. நல்ல பிரீமியம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த சைடு. இங்க பாருங்க, ஸ்ரீ கோபி நிவாஸ் கிராண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இங்க. மக்களே, இப்ப நாம திரிவேணி சங்கமத்துல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வந்திருப்போங்க. டிப்போல இருந்து பஸ் வந்து இங்க நின்னுதான் வந்து போகும். சோ நீங்க ஆல்ரெடி டிப்போ போகணும்னு அவசியம் இல்லை, இங்க இருந்தே ஏறிக்கலாங்க. இங்க இருக்கு பாருங்க, பயணிகள் நிழற்குடைன்னு சொல்லிட்டு. இங்க இருந்து ஷேர் ஆட்டோஸ் கிடைக்கும், பஸ்ஸஸ் கிடைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு. போற வழியில எல்லாம் வந்து ஃபுல்லா இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஹோட்டல்ஸுங்க. நாம ஷிப்பிங் கார்பரேஷன் இருக்கிற பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஹோட்டல்ஸ். டவுன்ஷிப் லாட்ஜ்னு இருக்கு, திரிவேணி டூரிஸ்ட் ஹோம்னு இருக்கு, எக்கச்சக்க ஹோட்டல்ஸ், ஃபுல்லா ஹோட்டல்ஸா தான் இருக்கும். இங்க பாருங்க, ஹோட்டல் டெம்பிள் சிட்டி, உள்ளுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி தெரு எல்லாம் கூட ஃபுல்லா ஹோட்டல்ஸ் தான். இது ஹோட்டல் சங்கம், இது ரெஸ்டாரண்ட் அட்டாச்டு. இதெல்லாம் எப்படி வந்து 1500 to 2000 இருக்கும் பர் டே. ஹோட்டல் திரிவேணி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்கு, டிடிஆர் ரெசிடென்சின்னு ஒன்னு இருக்கு, ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லா வந்து பார் அட்டாச்சுன்னு இருக்குங்க. மக்கள் குமரிக்கு வந்து ஸ்பிரிச்சுவலுக்காக வர்றாங்களா இல்ல பாருக்காக வராங்களான்னு தெரியாத அளவுக்கு எல்லாத்துலயுமே பார் அட்டாச்சுன்னு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, டிடிஆர் ரெசிடென்சி. சோ இந்த ரூட் ஃபுல்லாவே வந்து ஒரே ஹோட்டல் மயம் தான். லைனா ஷேர் ஆட்டோஸ் போயிட்டே இருக்கு பாருங்க. எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் போற கூட்டம் தான்.
இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 100 மீட்டர்ஸ்ல ஹோட்டல் ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு பின்னாடியும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நான் ரோடு மேல இருக்கிற ஹோட்டல்ஸ் மட்டுமே காமிக்கிறேங்க. அதுவே எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இது ஹோட்டல் பரணி, முக்தி ஆயுர்வேதா மெசேஜ் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க குட்டி குட்டி தெரு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளயும் வந்து ஃபுல்லா ஹோட்டல்ஸா தாங்க இருக்கும். இங்க பாருங்க, திரவியம் டூரிஸ்ட் ஹோம், இதெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கும் குட்டி குட்டி தெருக்குள்ளயும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஹோட்டல்ஸாவே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்து நீங்க புக் பண்ணலாம். ஹோட்டல் அலங்கார்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து மெயின் ரோட்குள்ள இருந்து கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கும். ஓகேவா? நம்ம ஹோட்டல் ஸ்ரீதேவியில இருந்து இன்னொரு 100 மீட்டர்ஸ் வந்தாச்சுங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோட்டல் பயந்தா. இங்க பாருங்க, ஹோட்டல் கங்கா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட்குள்ள போனீங்கன்னா ஃபுல்லா ரூம்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஹோட்டல் விஷ்ணுராம் ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் வரும். ஸோ ரொம்ப யோசிக்க தேவையில்லை, ரொம்ப இன்டீரியரா இருக்கு. நல்லா இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி தெருக்குள்ள எல்லாம் வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸா தாங்க இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ஹோட்டல் கோமஸ் லாட்ஜ். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேங்க் ஏடிஎம்ஸ் எல்லாம் இருக்கும். பேங்க் பிரான்ச்சஸ் இது ஐசிஐசிஐ பேங்க்குங்க. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஹோட்டல் அமுதா ரெசிடென்சின்னு ஒன்னு இருக்கு. ஹோட்டல்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப அலையணும்னு அவசியமே இல்லை. காஃபி பார்ஸ், இது கண்ணன் காஃபி பார் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்க நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கேன். ஈவினிங் எல்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். பஜ்ஜி வடையெல்லாம் வந்து இங்க செம்ம சூப்பரா இருக்கும். ட்ரெடிஷ்னல் டீ காஃபி பசும்பால்ல போட்டு கொடுப்பாங்க. ஐ மீன் பசும்பால், எல்லாமே பசும்பால் தான். இது வந்து லைக் கறந்து கொண்டு வருவாங்கல்ல, அந்த பசும்பால்ல போடுவாங்க. ஸோ இது வந்து யூனிக்குங்க. ஸோ கன்னியாகுமரி வந்தா கண்ணன் காஃபி ட்ரை பண்ணுங்க. நம்ம அமுதம் ரெசிடென்சி ஐசிஐசி பேங்க்குக்கு பக்கத்துல இருக்கும். ஓகேவா? நேந்திரம்பழ சிப்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இங்க. மக்களே, நம்ம ஹோட்டல் இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஸோ இங்க வந்தீங்கன்னா பகவதி அம்மன் கோவில், காந்தி மண்டபம், சன்செட் பாயிண்ட், படகுத்துறை, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிவேணி சங்கமம் போற வரைக்குமே ஃபுல்லா வந்து ஹோட்டல்ஸ் பாயிண்ட் தான். ஃபுல்லா வெஜ் நான்வெஜ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் கிடைக்குமா. ஃபுல்லா வந்து வடக்கு மக்களா தான் இருப்பாங்க. கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கம் இருந்தும் வராங்க மக்கள். பார்க்கும் இடமெல்லாம் ஹோட்டல் மயமா இருக்கு பாருங்க. திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்துல ஃபுல்லா ஹோட்டல்ஸ் தாங்க. இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஹோட்டல்ஸுங்க. சாப்பிடுறதுக்கு குறைவே இருக்காது கன்னியாகுமரியில. ஸ்நாக்ஸ் பாருங்க எவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க. உண்ணியப்பம், கேரளா ஸ்பெஷல், அதுக்கப்புறம் நிறைய பஜ்ஜிஸ், போண்டாஸ், டீ கடைங்க, பரோட்டா ஷாப்ஸ், வேற லெவல்ல இருக்கும் ஃபுட்டு. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ். மக்களே, ஹோட்டல்ஸ் பார்த்தாச்சு, ஃபுட்டு பார்த்தாச்சு. இப்ப திரிவேணி சங்கமத்துக்கு வந்தாச்சுங்க. லேசர் ஷோவும் பார்த்தரலாம் மக்களே. இங்க பாருங்க, திருவள்ளுவர் ஸ்டாச்சு கண்ணாடி பாலத்துல லேசர் ஷோ நடந்துட்டு இருக்கு. ஓ, இங்க எவ்வளவு பெரிய பார்க்கிங் ஏரியா வேற இருக்கு பாருங்க. ஹோட்டல் ப்ளூசி, இங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. சோ அங்க நாம திரிவேணி சங்கமம் பாயிண்ட்ல போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷாப்பிங் என்ன நல்லா இருக்குன்னு பார்க்க தரலாம். இங்க பாருங்க, திரிவேணி சங்கமத்துக்கு
பக்கத்துல பார்த்தா ஃபுல்லா நீங்க சுவெனீர்ஸ் வாங்கிட்டு போலாங்க. சங்குல செஞ்சது, லெதர் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் 100 rupees ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். எல்லா பக்கம் லைட்டிங் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. காமராஜ் மெமோரியல், காந்தி மெமோரியல் எல்லாம் ஈவினிங் டைம்ல ஜொலிக்குது பாருங்க. சோ நாம அரௌண்ட் 7 o'clock இருக்கோங்க. 6:30 மணில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க லேசர் ஷோ. சோ சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். திரிவேணி சங்கமத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கோங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா ஸ்பைசஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், சங்கு மாலை, அப்படியே செம்ம பிஸியா இருக்கிற ஏரியாங்க இது. ஸ்கூல் கிட்ஸ் வந்திருக்காங்க பாருங்க, எக்ஸ்கர்ஷன். கேரளா மக்கள் நினைக்கிறேன். ஓ வேற லெவல். ஐயன் திருவள்ளுவர் பூங்கா அப்படின்னு கட்டியிருக்காங்க. நல்லா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. சுனாமி நினைவு சின்னம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ திரிவேணி சங்கமம் பாயிண்ட். இதுக்கு பக்கத்துலயுமே பாத்தீங்கன்னா பயனீர் ஸ்ரீ கார்த்திகை லாட்ஜிங்ஸ் சொல்லிட்டு திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பட்ஜெட் ஹோட்டல் இருக்கு. எவ்வளவு ஆப்ஷன்ஸ் பாருங்க ஸ்டே பண்றதுக்கு. வாவ், ஐயன் திருவள்ளுவர் பூங்கா. இது வந்து கோவில் போற வழிங்க, பகவதி அம்மன் கோவில் போற வழி. திரிவேணி சங்கமத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். மக்களே, இப்ப நாம கோவில் போற வழியில போயிட்டு இருக்கோங்க. இந்த வழியில போனா நம்ம நேரா லேசர் ஷோ பாக்குற இடத்துக்கே போயிடலாம். இதுவும் ஃபுல்லா வந்து ஷாப்பிங்க்கு செம்ம சூப்பரா இருக்கிற ஏரியாங்க. கோவில் இருக்கிற ஏரியானால இந்த மாதிரி நிறைய சாரீஸ், ட்ரெடிஷ்னல் சாரீஸ், முண்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம, வேஷ்டி, அதெல்லாம் இருக்கும். சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபுல்லா இங்க மோஸ்ட்லி வந்து க்ளோத்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, டிசைனர் க்ளோத்ஸ், டிசைனர் பேக்ஸ். மக்களே, நம்ம சன்ரைஸ் சன்செட் வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. இங்கேயும் ஃபுல்லா ஷாப்பிங்ஸ் தாங்க. கிட்ஸ்க்கான க்ளோத்திங்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க முக்கியமா நாம பார்க்க வேண்டியது லேசர் ஷோ. பிரிட்ஜ் கட்டினதுக்கு அப்புறம் ட்ரை பிளாக் டிசைன்ல நம்ம பிரிட்ஜுக்கு லைட்டிங்ஸ் பண்ணி திருவள்ளுவர் ஸ்டாச்சு சுத்தி வந்து லேசர் லைட் போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இதுல கொஞ்சம் டிசைன் எல்லாம் போட்டிருந்தா நல்லா இருக்கும். வெறும் லேசர் லைட் மட்டும் வெர்டிகலா போயிட்டு இருக்கு. கடல் அலைகளோட லேசர் லைட்டிங்ஸ் பாக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு. சோ இங்கிருந்து தான் வந்து சன்ரைஸ் பார்ப்போம். இது ஆக்சுவலா சன்ரைஸ் பாயிண்ட். சன்செட் பாயிண்ட் அந்த சைடு இருக்கும், ஆப்போசிட் சைடு. வேற லெவல்ல. மக்களே, நம்ம லேசர் ஷோவும் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டா திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்கேயும் ஃபுல்லா ஷாப்பிங் ஏரியாஸா தான் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நம்ம காந்தி மண்டபம், காமராஜர் நினைவகம் எல்லாமே வந்து லைட்ஸ் போட்டு சூப்பரா அலங்கரிச்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். நைட்டு திரிவேணி சங்கமத்தை பாக்குற அழகே வேறங்க. லைட்ஸோட செம வைப்ரண்டா இருக்கு பாருங்க. சோ இந்த பக்கம் போனீங்கன்னா லைக் சன்செட் வியூ பாயிண்ட் டவர் இருக்குங்க. இங்க ஃபுல்லாவே வந்து ஃபுட் ஜாயின்ஸா தான் இருக்கும். இது திரிவேணி சங்கமம் போற ஏரியா. மக்களே, கரெக்டா நம்ம திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. ஷாப்பிங்க்கு கொட்டி கிடக்குதுங்க. இங்க அவ்வளவு டூரிஸ்ட் வராங்க. அந்த அளவுக்கு வந்து ஷாப்பிங்கான கடைகளும் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. சோ நைட் டைம்ல நீங்க திரிவேணி சங்கமத்துல இருக்கிற ஃபீலே வந்து வேற லெவல்ல இருக்குங்க. இங்க பாருங்க, செம்ம வைப்ரண்டான பிளேஸ். இங்க பாருங்க, சங்க வச்சு ஊதிட்டு இருக்காங்க. வடக்கு மக்கள் இங்க இருந்து நிறைய இந்த மாதிரி சங்க ஐட்டங்கள்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. அங்கங்க நின்று சங்க ஊதிட்டு இருக்காங்க.
சோ இது திரிவேணி சங்கமம். வைப்ரண்டா இருக்குல்ல நைட் டைம்ல. இங்க பாருங்க வடக்கு குட்டிங்க இந்த மாதிரி நிறைய வித்துட்டு போறாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், சாட் ஐட்டம்ஸ், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சோளம் பானிபூரி மசால் பூரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ கடைசியா நம்ம இன்னொரு முக்கியமான இடத்தையும் பார்த்துடலாம். என்ன தெரியுமா? கன்னியாகுமரியில் இருக்கிற சுனாமி நினைவு பூங்காங்க. இங்க பாருங்க சுனாமி நினைவு பூங்கா. சோ இதுவும் நல்லா இருக்கு. நம்ம நிறைய மக்களை இழந்தோம் இல்லையா சுனாமிக்கு, அதோட நினைவா வந்து கட்டியிருக்காங்க. நல்ல லான்ஸ் எல்லாம் அமைச்சு சிட் அவுட் ஏரியாஸ் எல்லாம் அமைச்சு கரெக்டா பகவதி அம்மன் டெம்பிளுக்கு பின்னாடிங்க குழந்தைகளுக்கான பிளே ஏரியா எல்லாம் இருக்கு. இன்னொரு முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா நம்ம மாயம்மாவோட ஒரு கோவில் இருக்குங்க. மாயம்மா வந்து நிறைய கன்னியாகுமரி இந்த திரிவேணி சங்கமத்துல நிறைய வருஷங்கள் அப்படியே சாதுவா இருந்தாங்களாங்க. அதுக்கப்புறம் சேலம்ல போய் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. சோ இதுவும் ரொம்ப முக்கியமான பிளேஸ் மாயம்மா கோவில். சோ இதுதான் மாயம்மா கோவிலுங்க. இங்க இருக்கு பாருங்க மாயம்மன் திருக்கோவில். உள்ள அவங்களுக்கான சிலை வச்சிருக்காங்க பாருங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சோ மக்களே இதுதாங்க காம்ப்ரிஹென்சிவா நம்ம கவர் பண்ணியாச்சு. ஹோட்டல்ஸ், லாட்ஜிங்ஸ், ஃபுட்டு, ஷாப்பிங்கு, நைட் டைம்ல இருக்கிற வைப்ஸ், லேஷர் ஷோ எல்லாமே பார்த்தாச்சு. திரிவேணி சங்கமம் மண்டபம் இது. மக்களே நம்ம திரிவேணி சங்கமம் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஹோட்டல்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. சூப்பரா ஒரு டின்னர் சாப்பிட்டு நம்ம சைன் ஆஃப் பண்ணலாம் கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவிலுக்கு. இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. பியூர் வெஜ்ஜா இருந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இருக்குங்க வெஜ் ரெஸ்டாரண்ட், வாங்க சாப்பிடுவோம். சோ மக்களே செமையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம். சப்பாத்தி சொல்லியிருக்கேன். இங்க இருந்து நம்ம நாகர்கோவில்ல இருந்து டிராவல் பண்ணலாம். அதோட 1/2 hour டிராவல். வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம். மக்களே வாங்க ஹாட் அண்ட் பைப்பிங் டின்னர் சாப்பிட்டு கிளம்பலாம். நல்லா இருக்குங்க. கன்னியாகுமரியில ஃபுட்டு நல்லா இருக்கு. காலையில வந்து அப்பம் எல்லாம் கிடைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரா டின்னரும் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. நம்ம நாகர்கோவில் போற பஸ் இங்கதான் வரும். வெயிட் பண்ணுவோம். மக்களே ஒரு களியக்காவலை பஸ் வந்துருச்சுங்க. இது நாகர்கோவில் வழியே தான் போவோம். வாங்க போய் போட் பண்ணுவோம். பஸ் போட் பண்ணியாச்சுங்க. கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவிலுக்கு களியக்காவலை பஸ் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வழியே தான் போகும். மக்களே நம்ம கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோவில் சிட்டி ரீச் ஆயாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 5-10 minutesல நம்ம நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுவோம். மீனாட்சிபுரம். நம்ம மீனாட்சிபுரம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க நாகர்கோவில்ல. வாங்க இறங்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. இந்த வீடியோல நம்ம கன்னியாகுமரி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல்ஸ் எங்க இருக்கும், சாப்பிடுறதுக்கு, அதுக்கப்புறம் லேசர் ஷோ, திரிவேணி சங்கமம், ஷாப்பிங் பண்ற பிளேசஸ், இது எல்லாமே டீடைல்டா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து கன்னியாகுமரி டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Nagarkovilங்க. See you.